guys, welcome back to the gaming channel. So நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கஃபே பார்ட் 2 பார்க்க போறோம். ஸோ நான் வந்து ஒரு பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்டேன். அது என்னன்னா ஆஃப்லைனில் வந்து நான் ரெக்கார்ட் ஆகுதுன்னு ஆஃப்லைன் விளையாடினேன். ரெக்கார்ட் ஆன் பண்ணிட்டேன்னு நினச்சிக்கின்னு நான் பேசின்னு இருந்திருக்கேன். ஸோ ஹலோ guys, welcome back to the gamingனு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாடி கார்டையும் அன்லாக் பண்ணி விட்டேன். நான் போன பார்ட்டில் ஒரு பிசி வாங்கியிருப்பேன். அதை விற்றுட்டு ஒரு லேப்டாப் வாங்கிட்டேன். இல்லை அதையும் விற்றுட்டேன். திரும்ப அதையும் விற்றுட்டேன். பெட்டிங் பாயிண்ட் இருக்குது. உங்ககிட்ட ஸ்பேஸ் இல்லை, வெளியே போடா நாயன்னு ரெக்கார்ட் ஆஃப் ஆயிடுச்சு. ரெக்கார்டுன்றனே கேம் விட்டே வெளில வந்துச்சு. அது என்னன்னு தெரில. ரெக்கார்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்றேன். கேம் விட்டு வெளில வந்துச்சு, என்னன்னு தெரில. அதுக்கப்புறம் போய்ட்டு கொஞ்சம் டெலிட் பண்ணிட்டு வந்தேன். அப்புறம் தான் தெரியுது என்னடா ரெக்கார்டிங்கை காணோன்னு நினச்சின்னு தேடுறேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது நான் ரெக்கார்டே பண்ணலை, பாடி கார்டெலாம் வாங்கிட்டேன். ஸோ இந்த பாட்டில் பாடி கார்டு வாங்கலான்னு இந்த பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்டேன் நான். ஸோ ஓகே, பார்க்குற யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. ஏதோ ஒருத்தர் 2 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க புதுசாக. ஸோ மிச்ச பேர்லாம் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேறீங்க. ஸோ நான் வந்து ஆஃப்லைனில் ப்ளே பண்ணி 9000 ரூபா பக்கம் சம்பாதிச்சிட்டேன். ஸோ ஓகே, ஸோ சீக்கிரம் போடாடி, போடா. ஸோ கோ கதுவை துறடா. ரெக்கார்ட் ஆகுதான்னு பார்த்துக்கணும், இல்லைன்னா திரும்ப போட்டுக்கும். கோ. ஸோ பார்த்தீங்கன்னா பாடி கார்டு இருப்பான். பார்த்தீங்களா பாடி கார்டு இப்போ பார்த்தீங்கன்னா கை வீசி கடைக்கு போடலாம், கை வீசி அப்படின்னு கை வீசுவான். பெரிய ஊரே காற்று வரலையா. நில்ற நாய, நன்றி கேட்ட நாய. திருட்டு பையனெல்லாம் உள்ளே விட்டுருவான். இவனை வச்சுருந்தாலும் ஒன்று தான், வைக்கலனாலும் ஒன்று தான். ஸோ ஓகே, க்ளீன்ரே சின்ன பைத்தியக்காரனாக இருக்கான். ஸோ அடுத்த பார்ட்டில் வந்து நம்ம செஃப் அன்லாக் பண்ணலாம். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவுக்கு வந்து நிறைய வியூஸ் போச்சு. யாருமே லைக் பண்ணல, ஒருத்தர் கூட கமெண்ட் பண்ணல. மெயினாக அது சொல்கிறேன், கமெண்ட்டு ஒருத்தர் கூட பண்ணல. ஸோ எனக்கு வந்து அது இப்போ ஒரு மாதிரி கடுப்பாயிடுச்சானா. ஸோ ஒரு லேப்டாப் விற்றேன்னு சொன்னால அது என்னத்துக்கு பெட்டிங் பாயிண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் கம்ப்யூட்டர். டிங்குன்னு லோடிங் ஆகுது. டக் ஜி பூம் பா. ஸோ பார்த்தீங்கன்னா ஜி பூம் பா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இல்லடா, ஐயோ ஆமாம்ல, என்னாச்சு? இதெல்லாம் பக் ஆயிடுச்சா? போங்கடாங்க, விற்றதும் பக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ ஒரு லேப்டாப் வாங்குவோம். இருங்க, இந்த மொனக்கடையிலலாம் இருக்கும், தெருக்குன்னு கடை வச்சுருப்பாங்க. அதுலலாம் ரொம்ப கம்மியாகவே கேமிங் லேப்டாப்லாம் விற்பாங்க. டங்கோ கேமிங் லேப்டாப். டோர் ஓப்பன். அட போடாடி. இந்த CPU இது மானிட்டரா இல்லை டிவியா அது? ஏய் அரே பாய், யாரே செட்டிங்கா? நாங்களாம் கூரை மேலேருந்து எங்கள் கடையை வாட்ச் பண்ணுவோம், திரும்ப இந்த அக்கா மேலே ஏறிப்போம். அடிங்க, யார் தலையில் ஏறி யார் தலையில்? ஐயோ வாயிலாம் உளருது. ஸோ பெரிய ஆளாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல வேஸ்ட்டாக ஃபேன் ஓடுது. ஆஃப் ஆனாலும் அது ஆஃப் ஆகலை. ஸோ இப்போ விட்டு ஒரு பிசி ஆர்டர் பண்ணுவோம். ஐயோ பிசின்றனே, லேப்டாப். ஐயோ க்ளோஸ். நல்ல வேலை. ரேட்டிங் எவ்வளோடா கொடுத்துருக்க? ஓகே, யூ ஷுட்டு கேம் வாங்கி போடணுமா? ஏன்டா நிறைய கேம் தான் வாங்கி போட்டேன் பாருங்க. நீ கேட்டேன்றதுக்காக இன்னொரு கேம் வாங்கி போட்டிருக்கேன். அவனை கஸ்டமர்லாம் வரலன்னு வச்சுக்கோ, அவனை மூக்குலேயே குத்துன்னு குத்துவேன். இல்லை கிராணியோட பேட் எடுத்துன்னு வந்து வாயிலே குத்துவேன்.
ஐயோ 2000 வாங்கிட்டேனா? ஸோ வெறுப்பு. ஓகே இது. அதுக்கப்புறம் சேர். ஓகே கேமிங் சேர் வாங்கலாமா? நமக்கு நார்மல் சேரே போதும், அவ்வளோ பெரிய ஆள்லாம் நம்ம ஒன்றும் கிடையாது. ஓகே இந்த ரேட்டிங் கொடுனா ஒன்றுத்தையும் கொடுக்க மாட்டேன். கை வீசாடே ஜாலியாக இருக்கும். நீ கை வீசுறதை பார்க்கல அப்படி சூப்பராக இருக்கா லூசு போயில. நீ கை வீசுறது சூப்பராக இருக்கும். வாந்தி வராத குறை மனசு கோச்சிக்குமேன்னு தான். என்னடா இன்னொரு டப்பா வரணும்? ஏய் வந்துச்சு. மேடம் எங்கே போகிறீங்க? சோறு துண்ணு போகிறீங்களா? போங்க. என் கடையில் வந்துட்டு சோறு இல்லை, அது இல்லை, ரேட்டிங்லாம் கம்மியாச்சு, அவ்வளோதான் பிச்சு போடுவேன். ஓகே ரேட்டிங்லாம் சும்மா 10 100ன்னு போகணும். அப்போ தான் கஸ்டமர்லாம் அப்படியே கொத்தாக வருவாங்க. சும்மா வெயிட்டிங் லிஸ்ட்டில் நிற்கணும் கஸ்டமர்லாம். இந்த பயம் இருக்கணும். ஐயோ சேல் கண்ணு என்னத்துக்கிட்ட எடுத்த கீழே போட்டுரும். வாங்க சார் கை வீசுறாரு. பெரிய ஊர் அவன். ஓகே ரெட்டு லேப்டாப். ஐயோ ஒஞ்சிருமா? வடையாது. நம்மலாம் ராவான ரவுடிங்க லேப்டாப் வாங்குவோம். அதான் சும்மா ஜுஜுப்பி லாய்க்கி. ஸோ ஓகே ஸோ நம்ம வந்து லைவ் ஸ்ட்ரீம் வந்து நான் சண்டே அப்போ போடுவேன். ஸோ என்ன கேமுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஸ்டம்பிள் கைஸ் போடலான்னு இருக்கேன். ஸ்டம்பிள் கைஸா இல்லை ஃபால் கைஸ் போடலாமா? ஸ்டம்பிள் கைஸ் போடலாமான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே ஸ்டம்பிள் கைஸே போடுவோம். ஸ்டம்பிள் கைஸ் தான் நம்ம இருக்கும் விளாட்னதில்லை. ஃபால் கைஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் நாளைக்கு பார்ப்பீங்க. இப்போ டேட் என்னது 22ஆம் தேதி வந்து நீங்கள் ஸ்டம்பிள் கைஸ் வந்து ஒரு நார்மல் வீடியோ பார்ப்பீங்க. அடுத்த சண்டே வந்து இது பார்ப்பீங்க லைவில் வந்து ஸ்டம்பிள் கைஸ் லைவ் பார்ப்பீங்க. நாளைக்கு ஸ்டம்பிள் கைஸ் நார்மல். ஓகே கஸ்டமர் வெளில வாங்கோ. சார் போலீஸ் சார் ஷேர் பண்ணுறீங்க. நான் மேடம் வாயை பொழந்து உள்ளே போகிறாங்க. இந்த பீஸில் எவனும் உட்காந்து விளாட மாட்டிங்களா? மேலே பறந்துட்டு வந்துட்டேன் ஜாலியோ. ஏண்டா பிசி என்னத்துக்கடா வாங்கி போட்டிருக்கேன்? சொல்லுங்கடா டேய். பிசி நான் என்னத்துக்கு வாங்கியிருக்கேன்? சில பைத்தியக்காரங்களா இருக்காங்க. லூசி பேலிக இல்லை என்னடா பிஎஸ்பி ஆகி போஸ்டரா? பிஎஸ்பி எங்கடா வாங்கணும் தம்பி? பிஎஸ்பி என்னடா இதில் பிஎஸ்பி வாங்குற ஆப்ஷன் கிடையாதா? போங்கடா லூசு பயிலுகளா. பிஎஸ்பி வாங்குற ஆப்ஷனே இல்லை. அப்புறம் இது என்னடா கடை பைத்தியங்களா? சில லூசுங்களா இருக்காங்க. பிஎஸ்பிக்கு எப்படி நீ ஆப்ஷன் கொடுக்கல? போர் தொடங்குறேன்டா. இதுக்காகவே நான் எங்கே போய் போர் தொடங்குவேன் கீழே கமெண்ட் பண்ணக்கூடாது. அசிங்கமாக போயிடும். இப்போ இந்த ஹெட்ஃபோன் நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரில. ஜாய்ஸ்டிக் அதோ இருக்குது. சாரிப்பா தெரியாமல் திட்டினேன். ஸோ ஓகே இது ஒன்று வாங்குவோம். ஜாய்ஸ்டிக் பாஸ் எங்கே இருக்கீங்க? ஓகே இது ஒன்று வாங்குவோம். டிவி ஒன்று வாங்குவோம். ஃபஸ்ட்டு டேபிள் ஒன்று வாங்கணும். ஸோ காசு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. காசு காலி. ஸோ ஓகே இது வாங்கலாமா? எவ்வளோ இது? 4000 ரூபாயா? ஓகே யாராவது கஸ்டமர் வருவாங்கள்ல. ஸோ ஓகே கஸ்டமராக வாங்க சார், வாங்க ஒரு 400 ரூபாய்க்கு ஒரு கேமை போடுங்க. திருட்டு நாய் மானம் வந்து போடுறா. அப்படியே மூஞ்செல்லாம் புடலங்காய் ஆக்கிடுவேன்.
ஸோ இது ஜாய்ஸ்டிக்கு, அதுக்கப்புறம் பிஎஸ்பி. ஸோ அதுக்கப்புறம் ஒரே ஒரு இது எனக்கு டிவி மட்டும் ஒன்று வாங்கினா போதும், கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்பெஷலும் ஒன்று பண்ண போகிறோம். ஸோ ரேட்டிங் நான் எவ்வளோன்னு போய் பார்க்க போகிறோம். ஏண்டா இதெல்லாம் என்னடா ஸ்பெஷல்னு காரி துப்புவீங்க. ஐயோ காலில் இடிச்சிங்கன்னு உங்ககிட்ட பேசிட்டு. ஸோ ஓகே, யாழே இப்படி பண்ணுறீங்க எவனா ஆடகே. என்கிட்டலாம் பிட்காயின்ஸ் இல்லைடா, ஏன்டா ஹேக் பண்ணுறீங்க நாய்களா? ஆஹா கஸ்டமர் ப்ளீஸ் ப்ளீஸ் 200 ரூபாய்க்கு போய்ட்டு வெண்டிங் மிஷினில் வாங்க. ஆஹா சீக்கிரம் போய்ட்டு அந்த லேப்டாப் எடுக்கணும், அப்போ தான் 200 ரூபாய்க்கு விளாடுவான். ஓகே சீக்கிரம் போடா வெண்டிங் மிஷினில் ஊட்டி போ. 4000 ரூபா கச்சிச்சிடா போட. போடா வீட்டுக்கு போடா. 4000 ரூபா கச்சிச்சில் 3000 ரூபா டிவி வாங்குறேன். நோ நோ நோ, தேவையில்லாமல் இந்த பெஞ்சை வேறு எடுத்துட்டேன்னா. வெறுப்பு கஷ்டப்பட்டு செட் பண்ண பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்டேன். த்ரோ கஸ்டமர் எங்கேயும் ஓடி போயிடாதீங்க பயந்து. ஸோ வெறுப்பு செம்ம வெறுப்பு. அவன் வந்து இங்கே பிசிலே ஃபஸ்ட்டு உட்காரல. ஸோ அந்த பிசியில் எவனுமே இது பண்ணல. அடுத்த பாட்டு வரைக்கும் பார்ப்போம், முடிஞ்சால் விற்றுலாம். ஸோ இப்போ போய்ட்டு ஒரு இது வாங்குகிறோம், பிஎஸ்பி வாங்குகிறோம், தட்டுறோம், தூக்குறோம். ஸோ ஓகே. ஐயோ பிஎஸ்பின்ற பாரு, அது பேர் என்னப்பா? டிவி. அப்பா வாடா, இப்போ வாடா டே. ஸோ 4000 ரூபாய்க்கு கறியாக போகுதுடா. வாங்கடா எல்லாம் வா வர்றே வா. 4000 ரூபாய்க்கு கறியாக போகுது வா. நானே கூப்பிட்டுது. டிவி எங்கே இருக்கு? இந்தா இருக்கு லே. ஸோ பார்த்தீங்கன்னா 200 ரூபா தான் மிச்சம் இருக்குது. திருட்டு போய் வந்து இந்த டப்பாவெல்லாம் எடுத்துன்னு போனாலும் போயிடுவான். ஸோ எதையும் எடுத்துன்னு போயிருந்தா அவன் கதை கந்தலாக இருக்கும். ஓகே, நம்ம வந்து எங்கே மாட்டலாம்னா இங்கே மாட்டலாம். ஸோ ओके सेट इट, टर्न करो टर्न रे. ओके पुट इट. ओके कूल बड़ी. ओके इधर जॉयस्टिक. ओके टेक इट, पुट इट. வெளியே கோ இட். சார் வாங்க சார், 5000 ரூபாய்க்கு விளாண்டிங்கன்னா ஒரு தொடப்பக்கட்டை ஃப்ரீ. இதோ என் இதுக்குள்ளேயே ஒரு தொடப்பக்கட்டை இருக்கும். இதோ வெள்ளை கூட ஒன்று நிற்கிது, அதையும் எடுத்துன்னு போயிடுங்க. எவ்வளோ குத்து வாங்குறீங்கன்னா 10000 ரூபா குத்து எடுத்துன்னு போயிடலாம். ஏன்னா நான் அவனை வந்து 20000 ரூபா குத்து வாங்கினா உனக்கு 10000 ரூபாய்க்கு கொடுக்குறேன் அப்படின்னா பார்த்துக்க. நான் எவ்வளோ நல்ல மனுஷன். கூட நாசமாக போனவனே நல்லா திட்டுவீங்க. ஐயோ சேர் வாங்கலையா? நல்ல வேலை, காசு இருக்குது. ஐயோ பிஎஸ்பி வஞ்சிடாத, அப்புறம் எவனும் வரமாட்டான். புட்டிட். வெளியே கோயிட். என் சீட்டில் போய் உக்காரிட். அதுக்கப்புறமாக ஏதோ ஒன்று வாங்கலாம் அந்த சேர். இதுக்கு மட்டும் ஓரளவுக்கு மீடியமான சேராக பார்த்து வாங்கலாம். வேணாம் இதே வாங்குவோம். நம்ம என்ன அவ்வளோ பெரிய ஆளா? நம்ம இருக்கிறதே ஒரு டுபாக்கூர் கடை. ஸோ கடையே ஜிலோன்னு கிடக்குது. லேப்டாப்பில் உட்காரவங்களுக்கெல்லாம் ஒன்றும் ஃபேன் தேவையில்லை. சார் வாங்க சார், பிஎஸ்பிலாம் போட்டிருக்கேன், வந்தீங்கன்னா 50000 ரூபா கொடுத்து விளாட்டு போகலாம். நான் மரியாதையாக வெளில விட்றான். என்ன அது டப்பா? சேர்
ஸோ கோ 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 கோவே என்னமே நீ ஸ்லோவாக போயின்னு இருக்க, எருமை கடை மாதிரி இருக்க, ஆனால் ஸ்லோவாக போகிற. என்ன பாண்டியம்மா வந்து முதுகிலே உட்காந்துட்டாளா? உப்பு முட்டு தூக்குறியா பாண்டியம்மாவை? சார் என்ன சார் அது கட்டியும் போயிட்டீங்க? சரி போ சீரம் போய் எவனா வருவான். சீரம் போடா டேய், போடா போடா. ஸோ யாராவது வராங்களா? டே பாடி கார்டு நீ என்னத்துக்குலாம் இருக்க? சொல்லு. நல்லா சோறு மட்டும் தின்னு நல்லா அப்படியே ஒடையோ உடம்பெல்லாம் அப்படியே பாடி கார்டு மாதிரி தான் வச்சுருக்கான். கோட்லாம் உனக்கு என்னத்துக்குடா? உன்னால ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்கணும். இவனை அடித்தா சாக மாட்டான், என்னான்னு தெரில. டே திருட்டு நாயே. போலீஸ் பக்கத்துலேயே இருக்கான், போலீஸ் பிடிக்காமே இருக்கான். டே போலீஸே. ஸோ அக்கா போகிறாங்க. அக்கா போய் பிஎஸ்பியில் விளையாடுக்கா, அதான் கேம்லாம் இருக்கும்க்கா. சூப்பரான கேம் அக்கா. பிஎஸ்பி சூப்பர் போடு. பிஎஸ்பி தான் போகுது. அக்கா எப்படி விளையாடுறீங்க நானும் பார்க்கட்டாக்கா? என்னக்கா எக்கோ? ஏண்டி போகிற வந்துட்டு? அடி பாவி. நீ கொடுக்குற 3 பிச்சைக்கார காசுக்கு. ஐயோ டேய் என்னடா? டிவி கரெக்டு. ஜாய்ஸ்டிக் அம்மனிக்கு கையில் எட்டல போல மேடமுக்கு. பாடி பெரியவ. ஸோ ஓகே டேக் இட் புட் இட். அடிங்கொய்யால யாரே? எனக்கு தெரிஞ்சு திருப்பணுமோ? திருப்பம்மா திருப்பே அடங்கொய்யால. ஸோ பார்த்தீங்கன்னா என்னடா எவனா வந்து உக்காந்துட்டிங்களாடா? உக்காரலையா? 400லேருந்து 500க்கு போயிருக்கு. அதான் சந்தேகமாக இருக்குது. அப்பாடா. லா புட் करो भाई. புட் இட். ஸோ டிக்கெட். வாங்க சார் 10 கிலோ 20 ரூபா ஆச்சு. ஐயோ 10 கிலோன்றானே. ஒரு ஜாய்ஸ்டிக்கில் விளாட்றதுக்கு 50,000 ரூபா. வாங்க சார். பிஎஸ்பி விளாட்லையா? டென்னிப்பா விளாட்றியாடா? உங்கள் கையில் இருக்க துட்டு மட்டும் எடுத்து கொடுத்துட்டு போயிடு. சார் வாங்க சார். டேய் நாயே பார்த்துட்டு தான்டா போகிறேன். அது என் கடைக்குள்ளே போகலாமா? வெண்ணெய். ஓகே அவனுமே வரமாட்டான். ரேட்டிங் குறைஞ்சிச்சா? டே பிஎஸ்பிலாம் வாங்கி போட்டிருக்கேன்டா மவனை. டேய் ஐயோ பாடி கார்டு வேறு மாதம் ஆனால் சம்பளம் மட்டும் வந்துடும். சோபா டேய். ஸோ என்னன்னு நான் பண்ணுவேன்? என்னத்தை சொல்ல? ஐயோ டே வேணா வாங்கடா. போலீஸ்கார் வந்து எதாவது உதவி பண்ணு சார். எவ்வளோ உள்ளே இருக்கீங்களாடா நாய்களா? டேய் எவ்வளோவே இல்லை. என்ன பண்ணுவேன்? வாங்கடா வென்று. டே போடி கோடுனா என் தொடப்பக்கட்டேன். இன்னும் நான் மூஞ்சி அங்கே திருப்பின்னு இருக்கேன். மூஞ்சிலே வச்சு குத்துறேன்டா. டே எவனுமே வரமாட்டான்டா. கை வீசி நினச்சிக்குவேன். ஆனால் இந்த போஸ்டரில் ஒன்றையும் ஒட்டி விட்டுருவேன். செத்து போயிடுச்சு இந்த கேமு, அதனால தான் ஒட்டினேன். உன்னையும் ஒட்டணுமா? ஸ்லாப்புன்னு காட்டு. உன்னை அற விட்ற மாதிரிலாம் இருந்துச்சு வச்சுக்கோ. என்னடா திரும்ப பார்க்குறேன்? நான் அசிங்கமாக இருக்குன்னு திரும்ப பார்க்குறியாடா நாயை? ஒருத்தனும் வரமாட்டான். போய் பிச்சை தூக்கிட்டா போ. போலீஸ் அடிக்கிறேன். போலீஸே நீ எவ்வளோ ஃபைன் போடுறான்? 10,000 ரூபா கட்டுறேன்டா. உன்னை நீ அடிக்காமல் விட மாட்டேன்டா. டேய் போலீஸ்காரன் நாயே சாவு. போடா லூஸு. திருட்டு நாயை உள்ளே போடா. இன்னைக்கு ஒன்று அடிக்காமல் விட மாட்டேன் பாடி கார்டு. அவனை உள்ளே விடுற மவனு. டே
ஏ பாடி கார்டு அவனுக்கு உள்ள விடுறா டேய். ஏ பாடி கார்டு அவன் போகிறான்டா பைத்தியம். டே பாடி அந்த பிச்சைக்காரனே உள்ள விடுறா டேய். நீங்கள் நம்ம அடிச்சே தீருவேண்டா டேய். டேய் உள்ளே போடா டேய். கூப்பிடாதப்பெல்லாம் உள்ளே வர்ற நான் என் மூஞ்சில் என்னடா நம்ம கண்ணுக்கிட்டலாம் என்னடா கருவலையா எவன் ஃபோன் தந்தான் பாவம். கழுத்துக்கிட்டலாம் எவனோ ஒருத்தன் பிளேடு போட்டான் அதான் தையல் போட்டு வச்சுருக்கான். ஸோ நம்மளும் கீச்சு விட்டுருலாமா? ஓடு ஓடு. ஏ பாடி கார்டு டேய் ஒருத்தனு வர மாட்டேன்டா ஏதாவது போய் பண்ணி தொழடி சார். மொட்டை சார் டே ஜாக்கெட் போட்டவனே ப்ளீஸ் சார் என் கடைக்கு போடா டேய். டே ப்ளீஸ்ரா டே. உங்களுக்கு அதான்டா பிஎஸ்பிலாம் வாங்கி போட்டேன். உங்களுக்குலாம் நன்றி கேட்ட நாய்களா டேய். நன்றி கேட்ட நாய. ஸோ எவனும் வரமாட்டான். ஐ திங்க் டைமு 12 மணி. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிடணுமா, அதுக்கப்புறம் யாருக்காவது ஷேர் பண்ணிடணுமா, அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடணுமா. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஊரை நான் சுற்றி காட்டணுமா. ஸோ வாங்க அது இப்படி போ நேராக போ. ஸோ எல்லாம் போகக்கூடாது இந்த இடத்துக்குலாம், ஏன்னா நானே ஒரு சின்ன பையன்தான். ஸோ என் வயசு வந்து 11 வயசு. ஸோ இங்கே தான் பிட்காயின்ஸ்லாம் விற்பாங்க. 600 சில்லற 680ன்னு நினைக்கிறேன். இங்கே தான் விற்கும் நாய். இந்த நாய் பிட்காயின்ஸ் வைக்கிறனால என் கம்ப்யூட்டர் அவனா ஹேக் பண்ணுவாங்க. கரெக்டாக இங்கே தான். இதோ இங்கே இருக்கான் டேய் பிட்காயின். இது எவ்வளோ பாஸே? அதெல்லாம் கொடுக்க முடியாது பாஸே, வேணா இதை எடுத்துக்கோ. இதுவா 680 ரூபாயா? போடா மூஞ்சலி. துவாக்கு ஒரு இதை வச்சு 600 ரூபாய். என்னடா இதெல்லாம் ஊரே கிடையாதுடா டேய், குட்டி கொண்டு கிடக்குதுடா ஊரே. ஐயா ஒரே ஊர் எங்கள் ஏரியாவே இதை விட பெருசாக இருக்கும். சும்மா ஒரு ரவுண்ட் வச்சா போதும் போல் ஊரா. இதில் இவ்வளோ மக்கள். போங்கடா நீங்களும் உங்கள் மக்களுங்களும். நான் போய் 10 தூங்க போகிறேன். இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சொன்னதே சொல்லிட்டு இருக்கேன். லைக் பண்ண போயிட்டீங்கன்னா அதுதான் தவறு. ஸோ பார்ட் 3ல் பார்ப்போம். பாய்.